ஏன் அமெரிக்கா ஈரானை இவ்வளவு இருக்கிறாங்க தெரியுமா? As the war between the US, Israel and Iran continues. ஏன்னா ஈரான்ட்ட டன் கணக்குல ஆயில் இருக்குது. 1951ல ஈரான் இருந்த ஆயில கம்ப்ளீட்டா பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா வெறும் 16% தான் ஈரானுக்கு போய் சேர்ந்தது. இதனால பாத்தீங்கன்னா அந்த டைம் இந்த டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் மொசாத்திக் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டா ஈரானுடைய ஆயிலை நேஷனலைஸ் பண்ணிட்டாரு. இதனால ஈரானுடைய ஆயில் காசு கம்ப்ளீட்டா ஈரானுக்கே வந்து சேரும்னு ஆசைப்பட்டார். இதனால கோவப்பட்ட பிரிட்டிஷர்ஸும் அமெரிக்கன்ஸும் ஈரானுக்கு எதிராக ஒரு வார ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் ஆபரேஷன் ஏஜாக்ஸ். இதுல ஈரான் தோற்கடிக்கப்படுது. அமெரிக்கா ஈரானோட சிம்மாசனத்துல ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஷா முகமது ரேசா பஹல்வியை அப்பாயிண்ட் பண்றாங்க. இவர் யாரும் பாத்தீங்கன்னா டைரக்டா அமெரிக்காவோட ஒரு பப்பட். இந்த ஒரு காரணத்தினால ஈரானோட மொத்த ஆயில்ல 40% அமெரிக்கா டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஈரானோட ஆட்சி 26 வருஷம் ஷா முகமது தலைமையில் ஆட்சி நடக்குது. இது வெளியில இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஈரான் ஒரு மாடர்னைஸ்டு கண்ட்ரியா மாறின மாதிரி இருந்தது. பட் உள்ளுக்குள்ள டெய்லி 100க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய சீக்ரெட் போலீஸ்னால டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருந்ததுனால கம்ப்ளீட்டா ஆப்போசிஷனே இல்லாத ஒரு பார்ட்டியா இந்த ஒரு பார்ட்டி ஈரான்ல வளர்ந்துட்டு இருந்தது. இதனால 1979ல கம்ப்ளீட்டா நாடு முழுவதும் ஒரு ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதனால ஈரான்ல ஒரு புது ஆட்சி உருவாகுது. அயத்துல்லா ரஹூல்லா கொமேனி தலைமையில இந்த ஆட்சி உருவாகுது. இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட் அமெரிக்கா பிரிட்டிஷ் ஈரானுடைய ஆயில் கண்ட்ரோல ஃபுல்லா எடுத்துறாரு. இதோட மட்டும் இல்லாம அயத்துல்லாவுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா ஃப்ரீடம் மட்டும் இல்லாம தியோக்ரசியாவும் இருந்திருக்கு. விமன் ரைட்ஸ் கம்ப்ளீட்டா படிச்சிடுறாரு அண்ட் ஆப்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுறாரு. இதன் மூலமா ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸ் 52 அமெரிக்கன் டிப்ளோமேட்ஸ் 444 நாளுக்கு அடிமைத்தனம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டா இருந்தது. இந்த ஒரு காரணத்தினால 1980ல சதாம் ஹுசைன் ஈரானுக்கு எதிராக ஒரு வார் ஆரம்பிச்சப்போ அமெரிக்கா தன்னுடைய வெப்பன் சப்போர்ட் மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த வார்ல. இந்த ஒரு வார்ல ஈரானியன் மக்கள் ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சு மட்டும் இல்லாம நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இதனால ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற இயக்கங்களுக்கு ஈரான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி ஃபண்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட நிப்பாட்டாம ஈரான் நியூக்ளியர் ரிசர்ச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அமெரிக்கா அவங்களை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி கம்ப்ளீட்டா எக்கனாமிக் சாங்ஷன்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015ல ஒபாமா ஈரான் கூட சேர்ந்து ஒரு டீல் பண்றாரு. அந்த டீல்ல ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸை லிமிட் பண்றதாட்டும் ஈரானுக்கு எதிராக இருந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை கம்ப்ளீட்டா அமெரிக்காவும் விட்ரா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒபாமாக்கு அப்புறம் அந்த ட்ரம்புக்கு சுத்தமா இந்த டீல் பிடிக்கல. மோஸ்ட் டீல் எவர்னு ஃப்ரேம் பண்ணி கம்ப்ளீட்டா டீலை கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் புதுக்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆகுது. பேச்சுவார்த்தை இப்ப கூட ரீசெண்டா தொடர்ந்தது. இந்த பேச்சுவார்த்தை எதுவுமே ட்ரம்புக்கு சாதகமா போகலைங்கிறத தெரிஞ்சுட்டாரு. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் கூட சேர்ந்து அமெரிக்கா ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னடா இது அமெரிக்கா இஸ்ராயல் ஈரான் கதை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வீட்டுல உள்ள சிலிண்டர் வரை இந்த ஸ்டோரி வந்து சேர்ந்துருக்கு. இது மாதிரியான ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்டை இன்னும் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அது பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா?